இன்றைய தினம் சிஎஸ்கே அணியும் லக்னோ அணியும் மோதியிருந்தது. இந்த போட்டி மீதான எதிர்பார்ப்பு என்பது லக்னோ அணி ரசிகர்களை விட சிஎஸ்கே ரசிகர்களுக்கு அதிகமாக இருந்தது. அதற்கு காரணம் லக்னோ அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது இல்லாமலேயே போய்விட்டது. ஆனால் நம்முடைய சிஎஸ்கே அணிக்கு பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது ஏற்கனவே பிரகாசமாகிவிட்டது. ஆகவே இன்னும் ஒரு சில வெற்றிகள் கிடைத்தாலே சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு உறுதியாகிவிடும். ஆகவே இந்த போட்டியில் லக்னோ அணியை வீழ்த்துவது என்பது சிஎஸ்கே அணிக்கு மிக மிக முக்கியமாகும். அதனால்தான் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற வேண்டிய கட்டாயமும் இருந்தது. அதனால் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு இந்த போட்டி மீதான ஆர்வமும் அதிகமாக இருந்தது. இத்தகைய அதிக எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் இன்றைய போட்டி தொடங்கியது. அதுவும் இந்த போட்டி சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் வைத்து தொடங்கியது. அப்படி தொடங்கிய இந்த போட்டியில் டாஸை வென்ற சிஎஸ்கே அணி முதலில் பந்து வீச்சை தேர்வு செய்திருந்தது. அதன் பிறகு பேட்டிங் செய்ய களமிறங்கிய லக்னோ அணியை பொறுத்தவரையில் இந்த முறை வெறித்தனமான பேட்டிங்கை வெளிப்படுத்தியிருந்தனர். லக்னோ அணியை பொறுத்தவரையில் வழக்கமாகவே இவர்கள் இந்த சீசனை பொறுத்தவரையில் படுமோசமாக விளையாடி வருகின்றனர். ஆனால் இந்த போட்டியை பொறுத்தவரையில் சிஎஸ்கே அணிக்கு எதிராக பேட்டிங் செய்ய களமிறங்கி அதிரடியில் மிரட்டியிருந்தனர் லக்னோ அணி பேட்ஸ்மேன்கள். அதுவும் ஓப்பனிங் இறங்கிய ஜோஸ் இங்கிலீஷ் என்பவர் வெறும் 33 பந்துகளில் 85 ரன்கள் குவித்து மொத்த ஆட்டத்தையும் மாற்றிவிட்டார். இதனால் இந்த போட்டியில் லக்னோ அணி எளிதாகவே 250 ரன்களை கூட கடந்துவிடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நம்முடைய சிஎஸ்கே பவுலர்களான ஜேமி ஓவர்டனும் அன்சுல் காம்போஜும் சேர்ந்து சூப்பராக பந்து வீசி விண்ணை நோக்கி போய்க் கொண்டிருந்த லக்னோ அணியின் ரன் மலையை திடீரென கட்டுப்படுத்தினார்கள். இதில் அதிகபட்சமாக ஜேமி ஓவர்டன் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். அன்சுல் காம்போஜ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். இவர்களுடைய இந்த ஒரு பந்து வீச்சுதான் லக்னோ அணியின் ரன் மலையை கட்டுப்படுத்தியது. ஆக ஆரம்பத்தில் ஜோஸ் இங்கிலீஷ் அதிரடியால் ரன்கள் மலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்தாலும் அடுத்தடுத்து சிஎஸ்கே அணியின் பந்து வீச்சால் லக்னோ அணியின் ரன்கள் ஓரளவுக்கு கட்டுக்குள் வந்தது. இதன் காரணமாக 20 ஓவர்கள் முடிவில் 8 விக்கெட் இழப்பிற்கு 203 ரன்கள் வரை எடுத்திருந்தது லக்னோ அணி. இந்த ஒரு இலக்கு என்பது சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் மிகப்பெரிய இலக்கு தாங்க. ஏனென்றால் இப்போது உள்ள சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் 160 அல்லது 170 ரன்கள் என்பது எளிதான இலக்காகும். அந்த அளவுக்குத்தான் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் என்பது இந்த சீசனில் இருந்து வருகிறது. ஆனால் இப்போது இருக்கும் சிஎஸ்கே அணியின் பேட்டிங் என்பது கொஞ்சம் பலமாகத்தான் இருக்கிறது. ஆனாலும் இந்த போட்டியில் சிஎஸ்கே அணியால் 200 ரன்களை கடந்து சேசிங் செய்ய முடியுமா என்பது கடினமாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆகவே இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா என்ற சந்தேகத்தில்தான் சேசிங் செய்ய களமிறங்கியது சிஎஸ்கே அணி. அப்படி களமிறங்கிய சிஎஸ்கே அணியை பொறுத்தவரையில் ஓப்பனிங் இறங்கிய சஞ்சு சாம்சனும் ருத்ராஜ் கெய்க்வாட்டும் சூப்பரான அதிரடியில் தொடங்க கிட்டத்தட்ட அப்போதே தெரிந்துவிட்டது இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றி பெற்றுவிடும் என்று. ஏனென்றால் அந்தளவுக்கு சிஎஸ்கே அணியின் அதிரடி ஆட்டம் என்பது ஓப்பனிங்கிலேயே மிரட்டலாக இருந்தது. அதன் பிறகு ஒரு கட்டத்தில் சஞ்சு சாம்சன் திடீரென விக்கெட்டை இழந்தாலும் அடுத்து வந்த இந்த உர்வில் பட்டேல் என்ற பேட்ஸ்மேன் அதிரடியில் மிரட்டிட்டாப்லங்க. மனுஷன் இவர் களமிறங்கி இவர் எதிர்கொண்ட முதல் 6 பந்துகளில் கிட்டத்தட்ட 35 ரன்கள் வரை எடுத்திருந்தார். அதாவது இவர் எதிர்கொண்ட அனைத்து பந்துகளையுமே கிட்டத்தட்ட சிக்ஸர் அடித்து கொண்டே வந்தார். இதனால் ஆரம்பத்திலேயே சிஎஸ்கே அணிக்கு தேவையான ரன்களை தாண்டி ரன் மலை குவிந்துவிட்டது. பின்னர் அதை அப்படியே எளிதாக கன்வெர்ட் செய்து இந்த போட்டியில் சிஎஸ்கே அணி வெற்றியும் பெற்றது. மேலும் சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு வெற்றி மூலமாக புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்திலிருந்து மேலே முன்னேறியிருக்கிறது. ஆகவே இன்னும் சிஎஸ்கே அணிக்கு 3 போட்டிகள் இருக்கிறது. அந்த 3 போட்டிகளில் 1 அல்லது 2 போட்டிகளில் வெற்றி பெற்றாலே சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பு என்பது 100% உறுதியாகிவிடும். ஆகவே சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு வெற்றி என்பது சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பை அழுத்தமாக உறுதி செய்துள்ளது. அது மட்டுமில்லாமல் இந்த சீசன் தொடங்கிய போது இருந்த சிஎஸ்கே அணியை விட இப்போது இருக்கும் சிஎஸ்கே அணியின் அந்த ஒரு பலம் என்பது யானை பலமாக மாறியிருக்கிறது. அதுவும் உர்வில் பட்டேலின் திடீர் விஸ்வரூபத்தால் பேட்டிங்கிலும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது, பந்து வீச்சிலும் விஸ்வரூபம் எடுத்திருக்கிறது. ஆகவே இப்போது இருக்கும் இந்த ஒரு சிஎஸ்கே அணி எளிதாகவே பிளே ஆஃபுக்குள் சென்றுவிடும். அப்படி பிளே ஆஃபுக்குள் சென்றுவிட்டால் எளிதாக இந்த வருட ஐபிஎல் சீசனின் வெற்றி கோப்பையையும் கைப்பற்றிவிடும் என்பதையும் உறுதியாக சொல்லிவிடலாம். அந்தளவுக்கு தற்போதைய சிஎஸ்கே அணி என்பது பேட்டிங்கிலும் பலமாக இருக்கிறது, பந்து வீச்சிலும் பலமாக இருக்கிறது.
சரி, நீங்கள் சொல்லுங்கள், சிஎஸ்கே அணியின் இந்த ஒரு வெற்றியை பற்றியும் சிஎஸ்கே அணியின் பெர்ஃபார்மன்ஸ் பற்றியும் உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க.